ஆளையின்படி நான் யார் என்பதை சொல்ல வேண்டும். உருவத்தி அல்ல. தஞ்சம் என்பவர்களின் சஞ்சாலம் தீர்த்திட்ட சாமிய கோதண்ட ராமனார் சீதாபிராமி அண்ணன் சீதை மாமன்னார் சீதாபிராமி அண்ணன் சீதை மாமன்னார். அப்படியானால் நான் யாராக இருக்கலாம்? புரியல. பெருமாள். இது ஒரு அர்த்தம். நான் இல்லை என்று மறுப்பது கிடையாது. கடவுளை நாம் எப்படி வழிபடுகிறோம்? கடவுளை எப்படியாவது காப்பாற்றுகிறோம். சரணப்படி மரணப்படி வருவார்கள் தருவார்கள் வந்தாய் குண்டமா சொன்னார் பாட்டம் மாலை மேவும் சர்வேசன்னார். எப்படி? சரணப்படி மரணப்படி வருவாய் வரும் தருவாய் மணி வந்தனை வைகுண்டமா சொன்னார் பாட்டம் மாலை மேவும் சர்வேசன்னார். ஒரு மனிதனார் வரவிட்டால் தொழிலாள மனிதர் ஒரு இடத்தில் யாரும் கிடையாது. எப்படியா? எனக்கு கஷ்டமே இல்லை என்று வாழ முடியுமா? கஷ்டமே இல்லை என்று மற்றொரு இடத்திலே நான் குறைகளை சொல்லாமல் நிறையோடு நாம் சொல்ல முடியுமா? அப்படியானால் நான் யாராக இருக்கலாம்? இப்படியும் புரியவில்லை. மீண்டும் அப்படியானால் நான் யார்? பெருமாள். எல்லாமே கிறிஸ்டியன் என்பதுதான் உண்மை. இருந்தாலும் பகவானே மறுபெயர்கள் உண்டு. என்ன தெரியுமா? ஓம் மரியாதை முதலே அமுதாச்ச லட்சுலா உச்சுலா வச்சாயில மாண்டலா ஈரோட ரமணவாத அனலட்ச ரகிரந்த ஓடி பிரமண்டலாயிர பரமானந்த முகுந்தா வைகுந்தா பச்சவந்த காயக சேதன நந்தனா பரிமள சங்கரனா ஸ்ரீதர பிரசித்தல தாமோதா என்று 108 வயதில் கொண்டே. அப்படியானால் நான் யாராக இருக்கலாம்? இப்படியும் சொல்லவில்லை. கேட்டால் பெருமாள், கேட்டால் கிருஷ்ணர். நான் எப்படி இருக்கேன்? நான் முதலில் நான் யார் என்பதை சொல்கிறேன். லட்சுமி மாறி சொன்ன பகவான் கோயில் வந்து அப்படியானால் நான் தேவகி அம்மையாருக்கும் தேவனுக்கும் 8வது குழந்தை எங்கே பிறந்தேன் தெரியுமா? ஒரு வீட்டிலே நான் பிறந்தேனா? ஒரு சிறைக்குளத்திலே நான் பிறந்து சிறைக்குளத்திலே பிறந்து நான் அப்பா அம்மா வயிற்றிலே நான் பிறந்தேன் தவிர அப்பா அம்மாவோடு நான் வாழ்ந்ததில்லை. எங்கே வாழ்ந்து தெரியுமா? என்னை வளர்க்க வேண்டும் என்று வளர்ந்த என் கலப்பு தாயார். மரப்பு தாயார் யாருமா? அசோதை அம்மையார். பெற்றவர்களை மறந்து நான் வளர்த்த தாயை நான் மனையில் வைத்துக் கொண்டு நான் வளர்ந்து இந்த மூவி வார்த்தை தீர்க்க வேண்டும். இந்த மூவி வார்த்தை எப்படி துவங்கினேன் தெரியுமா? இந்த நாடகம் சுந்தரி மாலையீடு நாடகம். அதனால இந்த நாடகத்தின்படி இந்த மூவி வார்த்தை தீர்க்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு வளர்ப்பு பிள்ளையாக பிறந்து நான் போய் இந்த நிலையிலே கண்ணனாக பிறந்து கிருஷ்ணனாகவே லீலையாகி கொண்டிருக்கின்றேன். இது யாருடைய லீலை தெரியுமா? கிருஷ்ணர் லீலை. இன்னைக்கு இந்த மாலை என்ன தெரியுமா? என்ன மாதிரி
போகும்போது கூட முடியாச்சு